உங்களுக்கு வேர்ட்பிரஸ் யூஸ் பண்ணி உங்கள் ஃப்ரீ டைமை ரியல் இன்கமாக மாற்றலாங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இந்த வீடியோவில் வேர்ட்பிரஸ் யூஸ் பண்ணி எப்படி ஈஸியான வழியில் பணம் சம்பாதிக்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு அட்வான்ஸ் ஸ்கில்ஸ் தேவையில்ல, ஐடி பேக்ரவுண்ட் தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக கூட இருக்கலாம், இல்லை ஏதாவது வேலையில் கூட இருக்கலாம். உங்கள் ஃப்ரீ டைமை ரியல் மணியாக மாற்றுறது ரெடியா? ஹாய், என் பேர் ஷாகுல், ஃபவுண்டர் ஆஃப் லூமிக்ஸ் அண்ட் அமேஸ், எக்ஸ் ஃபவுண்டர் ஆஃப் WP கான்ஃபிகரேட்டர். இந்த சேனலில் நான் எப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, ஆன்லைன் ஏர்ன் பண்ணுறது, ஏஐ ஷேர்ஸ், மைக்ரோ ஷேர்ஸ், இந்த மாதிரி டெக்னாலஜி பற்றி நான் பேச போகிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் வேர்ட்பிரஸ் யூஸ் பண்ணி எப்படி 5000 50,000 வரையும் சம்பாதிக்கலாம் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். வேர்ட்பிரஸில் பணம் சம்பாதிக்கிறத நம்ம 3 பிரிக்கலாம்: ஈஸி மெத்தட், மீடியம் மெத்தட் அண்ட் ஹார்ட் மெத்தட். முதல்ல நம்ம ஈஸி மெத்தட் என்னன்னு பார்த்துக்கலாம். ஈஸி மெத்தடில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது வேர்ட்பிரஸ் இன்ஸ்டாலேஷன். சில கிளைண்ட்டுக்கு டீம் வாங்கியிருப்பாங்க, இந்த டீம் தான் நமக்கு சைட்டுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க. ஆனால் அந்த டீம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, வேர்ட்பிரஸ் எப்படி செட்டப் பண்ணுறது தெரியாது. அந்த மாதிரி கிளைண்ட்டுக்கு நீங்கள் வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்து, அந்த டீமை செட்டப் பண்ணி கொடுத்து, அவங்க லோகோ அப்லோட் பண்ணி, அவங்களோட கலர் ஸ்கீம்லாம் செட் பண்ணி அவங்கள்ட்ட கொடுக்கும். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா அதுக்கு எப்படியும் 1 to 3 hours ஆகலாம். அதே நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருந்துச்சுன்னா வெறும் 30 to 60 minutes இந்த வேலையை நீங்கள் முடிச்சிடலாம். ஈஸி மெத்தடில் நம்ம ரெண்டாவது பார்க்க போகிறது ஆன்லைன் ஸ்டோர் செட்டப். இதுக்கு நீங்கள் எப்படியும் வந்துட்டு 10,000 கூட நீங்கள் வாங்கலாம். அதாவது நீங்களே இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம்லேயே நிறைய பேர் ப்ராடக்ட்ஸ் இப்போ சேல் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம ஊர்லேயே சேல் பண்ணிட்டு இருக்காங்க, உங்களுக்கு தெரியும். அவங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு நான் ஒரு ஆன்லைன் ஸ்டோர் செட்டப் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லணும். அவங்களோட வேர்ட்பிரஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும். அவங்களோட டீம் வாங்கி கேட்கணும். அவங்க டீம் வாங்கி கொடுத்த உடனே அவங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் அந்த வெப்சைட்டில் போட்டு அவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷனல் வெப்சைட்டாக நீங்கள் செட்டப் பண்ணி கொடுக்கணும். இதுதான் ஆன்லைன் ஸ்டோர் செட்டப். மூணாவது நம்ம பார்க்க போகிறது வேர்ட்பிரஸ் ஸ்பீட் சர்வீஸ். அதாவது நிறைய பேர் வெப்சைட் வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணாங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அது எப்படி ஸ்பீடப் பண்ணுறது அப்படின்னு கற்றுக்கணும். ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா வேர்ட்பிரஸ் ஸ்பீடப் பண்ணுறதுக்கு நிறைய பிளகின்ஸ் இருக்குது. அந்த பிளகின்ஸ் இன்ஸ்டால் பண்ணி அந்த பிளகினோட கான்ஃபிகரேஷன் டாக்குமெண்டேஷன் எல்லாத்தையும் படித்து அவங்க கொடுத்துருக்க ரெக்கமெண்டேஷனை ஃபாலோ பண்ணி அவங்க வெப்சைட்டை பூஸ்ட் பண்ணணும். என்னோட பிளகின் ரெக்கமெண்டேஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா WP ராக்கெட் இல்லைனா லைட் ஸ்பீட் கேட்ச், இந்த மாதிரி பிளகின் நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் கிளைண்ட்டுக்கு உங்கள் வெப்சைட் ஸ்பீட் பூஸ்ட் பண்ணி கொடுக்கலாம். இதுக்கு நீங்கள் 2000 8,000 வரை நீங்கள் கோட் பண்ணலாம் கிளைண்ட்டை பொறுத்திருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மீடியம் எஃபோர்ட் வே. எதனால இது மீடியம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை பற்றி நீங்கள் கற்றுக்கணும், இதை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும். நான் சொன்ன ஈஸி மெத்தடில் உங்களுக்கு கற்றுக்கிறதும் ரொம்ப அதிகமாக தேவைப்படாது, டாக்குமெண்டேஷன் ஈஸியாக கிடைக்கும். ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களால் பண்ண முடியும். இந்த மெத்தட் அப்படி கிடையாது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் கிளைண்ட்டு நீங்கள் ப்ராஜெக்ட் எடுக்கிறது. மீடியம் மெத்தடில் நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10,000 50,000 வரையும் ஏர்ன் பண்ணலாம், டிபெண்ட்ஸ் அப்பான் த ப்ராஜெக்ட் கம்ப்ளெக்சிட்டி. இதில் நம்ம முதல் பார்க்க போகிறது லேண்டிங் பேஜ் கன்வர்ஷன்ஸ். கிளைண்ட் எப்படியும் அவங்களோட டிசைன் லேண்டிங் பேஜ் டிசைன் ஏற்கனவே முடிச்சிருப்பாங்க. அந்த டிசைனை அப்படியே நீங்கள் வந்துட்டு எலமெண்டோர் பிளகின் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனல் பேஜாக மாற்றி கொடுக்கலாம். எலமெண்டோர் பிளகின் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ப்ரோக்ராமிங் நாலேஜ் தேவையில்லை. ஜஸ்ட் நோ கோட் டூல், நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் மூலியமாகவே வெப்சைட் கிரியேட் பண்ண முடியும். இருந்தாலும் சில விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். அந்த எலமெண்டோர் எப்படி ஒர்க் ஆகுது, அதோட செட்டிங்ஸ் எப்படி இருக்குது, எது மாத்திரம் எது நகரும், அதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு நீங்கள் எப்படியும் ஒரு 10,000 50,000 வரை கோட் பண்ணலாம், டிபெண்ட்ஸ் அப்பான் தி பேஜஸ். சில கிளைண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் தான் தேவைப்படும்னு சொல்லுவாங்க. எதுக்கு ஒரு பேஜ் தேவைப்படுதுன்னா, அவங்க ஆட் ரன் பண்ணுவாங்க. அந்த ஆடை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்குன்னே தனியாக ஒரு பேஜ் பண்ணுவாங்க. அது பேர் தான் லேண்டிங் பேஜ். வெப்சைட் ஹோம் பேஜும் லேண்டிங் பேஜ் தான் சொல்லுவாங்க. ஆனால் ஆட் ரன் பண்ணி ஸ்பெசிஃபிக் டார்கெட் ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி ஒரு பேஜ் லான்ச் பண்ணுவாங்க. மினிமத்தில் ரெண்டாவதாக பார்க்க போகிறது ஃபுல்லி ஃபங்க்ஷனல் வேர்ட்பிரஸ் வெப்சைட். இந்த வெப்சைட்லேயே கிளைண்ட் டிசைன் கூட தேவையில்லை. நீங்கள் என்ன பண்ணலாம்னா, தீம் ஃபாரஸ்ட் மாதிரி வெப்சைட்டில் போயிட்டு தீமை சர்ச் பண்ணலாம். கிளைண்ட்டோட வாண்டட் தகுந்த மாதிரி ஒரு தீமை அவர்கிட்ட காமிச்சு அவர் பிடிச்சிருக்கான்னு கேட்டு அந்த தீமை நீங்கள் வாங்கி அவர் செட்டப் பண்ணி கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காங்க, அந்த ரெஸ்டாரண்ட்டோட இமேஜஸ்லாம் வந்து ஒரு வெப்சைட்டில் கிரியேட் பண்ணி அவங்களை என்னென்ன அந்த மெனூஸ் இருக்குங்கிறத போடணும்னு நினைக்கிறாங்கன்னா, நீங்கள் தீம் ஃபாரஸ்ட்டில் போய்ட்டு ரெஸ்டாரண்ட் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா, ரெஸ்டாரண்ட் வேர்ட்பிரஸ் தீம் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய தீம் வரும். அந்த தீமில் நீங்கள் ஏதாவது ஒரு 5 தீமை உங்களுக்கு பிடிச்ச ஒரு 5 தீமை எடுத்து கிளைண்ட்டுக்கு அனுப்பிவிட்டு நீங்கள் கேள்வி கேட்கலாம். எது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டுட்டு அந்த தீமை அவங்கள வாங்க சொல்லி அந்த தீமை நீங்கள் வாங்கி அவங்களுக்கு ஃபுல்லாக செட்டப் பண்ணி கொடுக்கலாம். அவங்களுக்கு சில நேரத்தில் 5 பேஜ் தேவைப்படும், இன்க்ளூடிங் கான்டாக்ட் ஃபார்ம் ஒர்க் ஆகணும்னா கான்டாக்ட் ஃபார்ம் 7 அப்படிங்கிற ஒரு பிளகின் இருக்குது. அந்த பிளகின் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஃபார்ம்ஸ்லாம் செட்டப் பண்ணி கொடுக்கணும். இது ஃபுல்லி ஃபங்க்ஷனல் வேர்ட்பிரஸ் வெப்சைட் கிரியேஷன். இதுக்கு நீங்கள் எவ்வளோ கோட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 20,000 50,000 வரையும் கோட். மூணாவது நம்ம பார்க்க போகிறது ஆன்லைன் ஸ்டோர் செட்டப். இதுவும் சேம் பிரின்சிபல் தான். இப்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹோம் மேட் பிஸ்னஸாக இன்ஸ்டாகிராமில் ப்ராடக்ட் கிரியேட் பண்ணி விற்றுட்ருக்காங்க. நீங்கள் அவங்கள கான்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு ஃபுல்லி ஒர்க்கிங் ஆன்லைன் வெப்சைட் கிரியேட் பண்ணி தரேன்னு சொல்லுங்கள். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்துட்டு பல விஷயங்கள் இதில் பெனிஃபிட் இருக்குது. உடனே அவங்களோட ஆட் ட்ராக் பண்ண முடியும், அவங்க வந்துட்டு ஈஸியாக அவங்களோட நியூ ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணி ப்ரொமோட் பண்ண முடியும். அவங்களுக்கு பல பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் அது அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் எடுக்கலாம். இதுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 20,000 நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணலாம். உங்களோட வேலை என்ன இருக்குன்னா, அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் மொத்தமாக கலெக்ட் பண்ணி எல்லா ப்ராடக்ட்டையும் லிஸ்ட் பண்ணணும். கரெக்டான மெத்தடில் லிஸ்ட் பண்ணி பேமெண்ட் கேட்வே செட்டப் பண்ணி கொடுக்கணும். அவங்களுக்கு கான்டாக்ட் ஃபார்மை நீங்கள் செட் பண்ணி கொடுக்கலாம். அவங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணுறாங்க விஷயங்கள் இன்ஃபர்மேஷன் நீங்கள் அவங்களுக்கு போட்டு இது மாதிரி கிளைண்ட்டுக்கு தேவை என்னென்ன அவங்க கேட்குறாங்களோ அது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் முடிச்சு கொடுத்து நீங்கள் இதுக்கு இந்த ப்ராஜெக்ட்டை முடிக்கலாம். மூணாவது நம்ம பார்க்க போகிறது அட்வான்ஸ்டு ஹார்ட்வே. இந்த ஹார்ட்வே எதனால் இது அட்வான்ஸ்டு ஹார்ட்வே அப்படின்னு நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வேர்ட்பிரஸ் பற்றி சுத்தமாக தெரியாமல் இந்த சைடே உங்களால் வர முடியாது. நீங்கள் ஃபஸ்ட்டு நான் சொன்ன ஈஸி மெத்தடும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், மீடியம் மெத்தடும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அட்வான்ஸ் வேல முதல்ல இருக்கிறது ஃபுல்லி ஃபங்க்ஷனல் வெப்சைட் கிரியேஷன் வித் சர்வீஸ். அப்படின்னா நீங்கள் ஒரு கிளைண்ட்டை கான்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு A to Z நீங்கள் முடிச்சு கொடுக்கணும், ஃப்ரம் லோகோ டு ஃபங்க்ஷனல் வெப்சைட். அதுக்கப்புறம் நீங்கள் SEOவில் ஒர்க் பண்ணணும், அவங்களோட ஸ்பீட் பூஸ்ட்டில் ஒர்க் பண்ணணும், அவங்களுக்கு மாதம் அவங்களோட சைட்டை டவுன் ஆகாமல் நீங்கள் மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும்.
இது அட்வான்ஸ் ஹார்ட்வேர். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இது உங்களுக்கு மந்த்லி ரெக்கரிங் ரெவன்யூ இருக்கும். நீங்கள் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஒரு லோகோ டிசைனர் கண்டிப்பாக தேவைப்படுவார். ஒரு டீமாக நீங்கள் செயல்பட்டாகணும், இல்லைனா ஃப்ரீலான்சர் ஹையர் பண்ணணும். 2வது ஒரு டிசைனர் உங்களுக்கு தேவைப்படுவார். 3வது ஒரு டெவலப்பர் தேவைப்படுவார். இன்கேஸ் நீங்கள் டெவலப்பர் இல்லைன்னாலும் நீங்கள் நோட் கோட் டூல்ஸை எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணுறது, பிளகின் எப்படி கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறதுங்கிற விஷயத்தை தெரிஞ்சிருக்கணும். எந்த பிளகின் எது ஒர்க் ஆகுங்கிற விஷயத்தை தெரிஞ்சிருக்கணும். இதனால தான் இது ஹார்ட்வேர் நான் சொல்கிறேன். ஆனால் இதில் உங்களுக்கு ஃபுல் பொட்டன்ஷியல் இருக்குது. நீங்கள் பார்க்கும்போது 2 விஷயத்துலையும் வந்து ரெக்கரிங் ரெவன்யூ கிடையாது. அதாவது ஒரு கிளைண்ட் ஒரு தடவை நீங்கள் வேலையை முடிச்சு கொடுத்துருக்கீங்கன்னா அவர் போயிடலாம். அவருக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் மட்டும் தான் உங்களுக்கு திருப்பி கான்டாக்ட் பண்ணுவார். இதில் அப்படி கிடையாது. முடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறமும் நீங்கள் அவருக்கு சில வேலைகள் செய்கிற மாதிரி இருக்கும். அதில் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா SEO. SEOனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். அவரோட வெப்சைட் கூகுளில் வரணும். அவர் ப்ராடக்ட்டை போட்டு தேர்னா அந்த ப்ராடக்ட் கூகுளில் வரணும். கூகுளோட மொதல் பேஜில் அது எப்படியாவது ரேங்க் பண்ணணும். இது ஆன்கோயிங் ப்ராசஸ். இதுக்கு நீங்கள் SEO பற்றி தெரிஞ்ச யாராவது ஒரு ஆள் ஹையர் பண்ணணும், இல்லைனா ஒரு ஃப்ரீலான்சர் ஹையர் பண்ணி இது கண்டினியூ ஒர்க் பண்ண வைக்கணும். இதுக்கு தனியாக நீங்கள் கோட் கொடுத்து நீங்கள் தனியாக அதை வந்துட்டு வாங்கிட்டு இருக்கலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் த கம்ப்ளெக்சிட்டி ஆஃப் வெப்சைட்ஸ். கோட் மாறும். இதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் கோட் சொல்ல முடியாது. ஒரு அப்ராக்சிமேஷனாக இந்த மாதிரி ஒர்க்குக்கு நீங்கள் 50,000லேருந்து 2 லட்ச ரூபா வரையும் நீங்கள் கோட் பண்ணலாம். ப்ளஸ் மந்த்லி சர்வீஸை பொறுத்து, சர்வீஸ் தகுந்த மாதிரி எவ்வளோ டைம் எடுக்குங்கிறது தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கிளைண்ட்டை கோட் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது WordPress கஸ்டம் தீம் டெவலப்மெண்ட். ஒரு தீமை டெவலப் பண்ணி நீங்கள் விற்கலாம். இதுக்கு கண்டிப்பாக ப்ரோக்ராமிங் நாலேஜ் தேவை. WordPress எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டெவலப்பர்ஸை ஹையர் பண்ணணும், இல்லைனா நீங்கள் ஒரு டெவலப்பராக மாறி பேஸ்லேருந்து ஒரு கஸ்டம் தீமை டெவலப் பண்ணி அந்த தீமை நீங்கள் விற்கலாம். என்னோட ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் நான் தீம் பண்ண போகிறேன்னு பண்ணாமல் ஏதாவது ஒரு நீஷை சூஸ் பண்ணி அந்த நீஷில் நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இ-காமர்ஸ். என்னோட நீஷ் பார்த்தீங்கன்னா இ-காமர்ஸ். என்னோட கம்பெனியில் இ-காமர்ஸ் மட்டும் தான் நாங்கள் டார்கெட் வைக்கிறோம். எங்களோட கிளைண்ட்ஸ் எல்லாமே ஒரு இ-காமர்ஸ் ஸ்டோர் ஓனராக மட்டும் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு சேல்ஸ் பூஸ்ட் பண்ணுறதுலேருந்து அவங்க வெப்சைட் ஆப்டிமைசேஷன்லேருந்து எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி நீங்களும் ஏதாவது ஒரு நீஷ் டவுன் பண்ணீங்க. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் தீம் நான் பண்ண போகிறேன், ஒரு ரெஸ்டாரண்ட் தீம் தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு நீஷ் டவுன் பண்ணிட்டு அது ரிலேட்டடாகவே கண்டினியூ ஒர்க் பண்ணி நீங்கள் பிகினர்லேருந்து எக்ஸ்பர்ட்டாக மாறுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் கிளைண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். WordPress தீம் டெவலப்மெண்ட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுங்க. ஃபியூச்சரில் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி நான் அதுக்கான ஒரு வீடியோ போடுறேன். 3வது அட்வான்ஸ் நம்ம பார்க்க போகிறது WordPress பிளகின்ஸ். இவெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, நீங்கள் சர்வீஸ் கொடுக்கும்போது நிறைய பிளகின்ஸ் இருக்கும். அந்த பிளகின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு. அதே மாதிரி நீங்கள் ஒரு பிளகின் கிரியேட் பண்ணி அதை சேல் பண்ணலாம். பிளகின் கிரியேஷனும் கிட்டத்தட்ட தீம் கிரியேஷன் பண்ணலாம். ஆனால் பிளகின் கிரியேஷன் ஈஸி, ஆனால் கஷ்டம். அது எப்படின்னா, எக்கச்சக்கமான பிளகின்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது. நீங்கள் ஒரு பிளகின் கிரியேட் பண்ணலாம்னு நீங்கள் முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு பிளகின் அதே மாதிரி இருக்கும். அவங்களுக்கு ஒரு ஆடியன்ஸ் பேஸ் வச்சிருப்பாங்க. ஆனால் இருந்தாலும் உங்களால் ஒரு பிளகின் கிரியேட் பண்ண முடியும். அது எப்படி பண்ணலாம்னா, அந்த பிளகின்ல எந்த நீஷை நீங்கள் சூஸ் பண்ணி ஒரு பிளகின் கிரியேட் பண்ணுறீங்களோ அந்த பிளகின்ல இருக்கிற பிரச்சனையை நீங்கள் சால்வ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் WooCommerce ஒரு பிளகின் இருக்குது. அந்த பிளகினோட முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆன்லைன் ஸ்டோர் செட்டப் பண்ணுறது மட்டும் தான் அந்த பிளகினோட மெயின் வேலை. ஆனால் அந்த பிளகினில் நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்காது. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, WooCommerce ஆட்-ஆன் அப்படின்னு பிளகின் நிறைய கிரியேட் பண்ணி அதையும் போட்டு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பிளகினில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். அது எப்படி நான் தெரிஞ்சுக்கிறதுனா, நீங்கள் ரிவ்யூ செக் பண்ணலாம். இதே மாதிரி பிளகின் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட் முடிவு பண்ணுங்க. முடிவு பண்ணிட்டு WordPress பிளகின் வெப்சைட் போங்க. இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் எந்த பிளகின் கிரியேட் பண்ண முடிவு பண்ணிருக்கீங்களோ அதே மாதிரி பிளகின் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. கண்டிப்பாக இருக்கும். 90% இருக்கும். அந்த இருக்கிற பிளகினோட ரிவ்யூ செக் பண்ணுங்க. அந்த ரிவ்யூ செக் பண்ணிட்டே வாங்க. 3 ஸ்டார் 2 ஸ்டார் 1 ஸ்டார் ரிவ்யூஸ்லாம் செக் பண்ணுங்க. கண்டிப்பாக ஏதாவது ப்ராப்ளம் சொல்லியிருப்பாங்க. அந்த ப்ராப்ளமை உங்களோட பிளகின் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கணும். இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் பிளகினை அவங்களுக்கு போட்டியாக உங்களால் விற்க முடியும். இது எல்லாத்தையும் நீங்கள் கற்றுக்கிட்டாலும் உங்களுக்கு தேவையான முக்கியமான ஸ்கில் எதுன்னு கேட்டிங்கன்னா, கிளைண்ட் அக்யூசியேஷன். கிளைண்ட்டை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி எப்படி ப்ராஜெக்ட் எடுக்கணுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன். போய் செக் பண்ணுங்கள்.